இன்னொரு பாடலை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தலாம். ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களையும் அவர் கொடுக்கிற தைரியத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. நல்ல ஒரு பாடல் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். Praise God. ஸோ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும். ஸோ கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். ஸோ இந்த உலகத்தில் நாம் பல விதங்களில் ஆசீர்வதிக்கப்படலாம், பல விதங்களில் அநேக காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து, அவருடைய வாக்கு தத்தத்திலிருந்து, அவருடைய திட்டத்தின்படி நாம் ஒன்றொன்றை அனுபவிக்கும் போது அதுதான் நம்மை அவருக்கு நேராக என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, நடத்தி கொண்டிருக்கிறது. ஸோ நீங்களும் நானும் ஆவியின்படி வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம், வார்த்தையின்படி வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கும் நாமாய் ஒன்றை அனுபவிப்பதற்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். ஏன்னா சிலருக்கு டக்குன்னு தோணும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்ன பெரிய ஆசீர்வாதம், ஏன் நம்ம அப்பா அம்மா கொடுத்தது போதாதா, இல்லைன்னா நமக்கு இருக்கிறது போதாதா, இப்போ இருக்கிறது போதாதா அப்படிலாம் இருக்குது. நான் ஒரு நாளும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். இப்போ இருக்கிறது போதுங்கிற இடத்துக்கு வரவே மாட்டோம். பிரைஸ் காட். ஏன்னா இப்போ தான் நம்ம ஊத்துமலை அவுட்டரில் என்ன பண்ணியிருக்கோம், வந்திருக்கோம். இன்னும் நம்ம ஆலங்குளம் வரைக்கும் என்ன பண்ண வேண்டியிருக்கு, போக வேண்டியிருக்கு. அப்போனா ஆலங்குளம் போனால் எந்த ஊரெல்லாம் தாண்டணும்? இல்லை, எதெல்லாம் கிராஸ் பண்ணி போகணும்? சோழிசேரியை கிராஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஏந்தலூரை கிராஸ் பண்ணணும், நாச்சியாபுரத்தை கிராஸ் பண்ணணும், கிடாரக்குளத்தை கிராஸ் பண்ணணும், அகரத்தை கிராஸ் பண்ணணும், குறிப்பன் குளத்தை கிராஸ் பண்ணணும், சில நேரம் சிகரத்தை கூட கிராஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் குருவன் கோட்டையை கிராஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் மார்க்கெட்டை கிராஸ் பண்ணி ஆலங்குளம். நீங்கள் நினைப்பீங்க ஆலங்குளம் வந்தோடனே விட்டுருவாருன்னு. இல்லை, அடுத்து தென்காசி போகணுமே. விட போகிறதே நம்ம ஒவ்வொரு நாளும். ஏன் இவ்வளவு தூரம் நம்ம மறுபடியும் ஆண்டவருடைய வாக்கு தத்தம், ஆண்டவருடைய திட்டம், அவருடைய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறோன்னா அது ரொம்ப பெருசாக இருக்குது. பிரைஸ் காட். நம்முடைய கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டதாக என்ன செய்து இருக்குது பாருங்களேன். ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாமா? வாசித்துட்டு நம்ம நல்லா இன்னும் ஆண்டவரை நல்லா ஆராதிக்க போகிறோம். ஏசாயா 55 8 9 2 வசனம் பார்க்கலாம். ஏசாயா 55 8. என் நினைவுகள், நல்ல கவனிங்க, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள், உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று, என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? என் நினைவு உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. ஏன் ஆண்டவர் இப்படி சொல்கிறார்? மனிதன் அப்போ குறைச்சி பேசுகிறாரா அப்படின்னா இல்லை, மனிதனை குறைச்சி பேசலை,
எப்ப நான் உன்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளும் நான் உனக்கு வைத்திருக்கிற வழிகளும் அது வேற மாதிரி இருக்கு, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 9வது வசனம் பாருங்க, ரொம்ப முக்கியமான வார்த்தை. பூமியை பார்க்கிலும், எப்படி சொல்றாரு? பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ. பிரைஸ் காட். பூமியை பார்க்கல. இப்போ உங்களுக்கு எனக்கும் பூமி எப்படி ஈஸி தானா? இப்போ பூமியில் தானே நம்ம கால் மிதிச்சிருக்கிறோம், பூமியை பார்க்குறோம்ல. ஆனால் வானத்தை நம்ம பார்க்குறோம்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம பார்க்காத அநேக வானங்கள் என்ன பண்ணுது? இப்போ ஏதோ ஒன்று நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் இதற்கு அப்பாற்பட்ட அநேக காரியங்கள். நீ கொஞ்சம் விஞ்ஞானத்தெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கிறங்கியே விழுந்துருவோம். அவ்வளவு விஷயங்கள் என்ன பண்ணுது அதில். அப்போ இவ்வளவு காரியங்கள் இருக்குதா? அப்போ இன்னும் அவ்வளவு இருக்கு. அதான் ஆண்டவர் சொல்றார், பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும், அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. பிரைஸ் காட். கையை தட்டி இன்னைக்கு நீங்க ஒன்று நினைச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த நினைவை காட்டிலும் என் நினைவு பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயரமாக இருக்குதோ அதை போல உன்னை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து நான் நினைத்து வைத்திருக்கிறேன். அந்த நினைவுகளை நிறைவேற்றும்படி நான் அநேக வழிகளை நான் வைத்திருக்கிறேன். கையை தட்டி ஹோரா காபாலா சேக்கே ரேமெனே தூரி காபா. சத்தியம் இல்லாதவர்களுக்கு வழியே இல்லையான்னு கேட்டால், உங்கள்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இப்போ சத்தியத்தை அறியாமல் ஜனங்கள் இருக்கிறாங்க, கடவுளை நம்பாமல் இருக்காங்க. அவங்களுக்கு வழி இருக்குதா? வழி இருக்கா? நம்ம சொல்ல முடியாது. வழி மட்டும்தாமையா இருக்கு, அவங்களுக்கு வழி இல்லைன்னு என்ன பண்ண முடியாது. அவங்களுக்கும் வழி இருக்குது. ஆனால் நான் சொல்லட்டுங்களாங்க, அவங்களுக்கு வழி இருக்குது. சத்தியத்தை அறியாதவர்களுக்கு வழி இருக்கிறது, சத்தியத்தை அறிந்தவர்களுக்கு வழி அல்ல, வழிகள் இருக்கிறது. ஏகப்பட்ட வழிகள் இருக்கிறது. இப்படித்தாம்னு கிடையாது, எப்படினாலும். கையை தட்டுங்களேன், பக்கத்தில் கையை பிடி சொல்லுங்க, நீங்க சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறீங்களா? உங்களுக்கு இப்படித்தாம்னு நடக்காது, எப்படினாலும் நடக்கும். பிரைஸ் காட். ஒரு நேரம் சொல்லாமா? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை. அப்படியே ஒரு அர்ப்பணிப்போடு அப்படியே பாடுங்களேன். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் பாடிக்கொண்டிருக்கும் போதே ஒரு உயர்வு, பாடிக்கொண்டிருக்கும் போதே ஒரு பெருக்கம், பாடிக்கொண்டிருக்கும் போதே ஒரு விஸ்தாரம். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நீங்க அதை பாடிட்டே இருக்கும்போது என்ன சொல்லணும் அப்படின்னா, எனக்கு ஒரு நினைப்பு இருக்கு, ஆனா இந்த நினைவின்படி அல்ல, உங்க நினைவின்படி என் வாழ்க்கையில நடக்கட்டும். ஏன்னா நமக்குன்னு சில நினைவுகள் இருக்குல்ல. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம சர்ச்சை கட்டணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு நினைவு வந்துச்சு. எனக்கு என்ன நினைவு தெரியுமா? நம்ம சர்ச்சில் ஒரு 35-40 பேர் இருக்கிறாங்க. ஓகே, இவங்களால எவ்வளோ கொடுக்க முடியும்? ஒரு 5 லட்சம் கொடுக்கலாம், அப்படி தானே? இல்லை 5 கோடியா? ஓகே, ஒரு 5 லட்சம் கொடுப்பாங்க.
வெளியில் யாராவது தெரிஞ்சவங்க அவங்கள்ட்டெல்லாம் கேட்டோம்னா அவங்க ஒரு 5 லட்சம், அப்போ ஒரு 10 லட்சம் என்ன செஞ்சிடும், நம்ம எப்படியாவது கொண்டு வந்துடலாம். அப்போ அந்த 10 லட்சத்தை வச்சு சர்ச்சை என்ன பண்ணிடலாம், கட்டிடலாம். ஒரு சின்னதாக அப்படி எழுப்பி இந்த மாதிரி காங்கிரீட் போடலாம் நினைக்கல, மேலே ஷீட் என்ன பண்ணிடலாம் போட்டுடலான்னு சொல்லி ஆலங்குளம் பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது. அதெல்லாம் நான் மாடல் பார்த்துட்டு வந்து அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து எல்லாச்சு. எனக்கு என்னென்னா அந்த சர்ச்சு மாதிரியே என்ன பண்ணிடணும், இதுதான் என்னுடைய நினைவு. ஆனால் தேவன் இதுவரை இல்லாத அளவில் ஒரு மாடலை அவர் நினைவில் வைத்திருந்தார். நான் நினச்சது 10 லட்சத்திலிருந்து 12 லட்சத்துக்குள்ளே சர்ச்சு கட்டணும்னு. ஆனால் ஆண்டவர் நினச்சது 3/4 கோடிக்கு கட்டணும். நம்ம நினைவுக்கும் அவர் நினைவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவு அவருடைய நினைவுகள், அவருடைய வழிகள் நம்மை காட்டிலும் அது உயர்வாக இருக்கு. இப்போ கூட நான் சொல்கிறேங்க, யாரோ சிலர் நீங்கள் நினச்சிருக்கலாம், உங்கள் சூழ்நிலையை வச்சு இங்கே கொஞ்சமாக நினச்சிருப்பீங்க என் லைஃப் இப்படி இருக்கும் அப்படின்னு. இல்லைங்க, நீங்கள் நினச்சது நடக்காது. இன்னைக்கு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க, நீங்கள் நினச்சது நடக்காது. தேவன் தாயின் கற்பத்தில் உங்களை உருவாக்கும் போது என்ன எழுதி வைத்து உருவாக்கினாரோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதற்கான ஒரு அபிஷேகத்தை தேவ ஆவியானவர் ஊற்றி கொண்டிருக்கிறார். பிரைஸ் காட். நீங்கள் ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள நல்லா கொண்டு வாங்க. ஆண்டவர் உங்களை உருவாக்கிட்டு உங்களுக்கு திட்டங்களை வைக்கல, திட்டத்தை வச்சுட்டு தான் உங்களை உருவாக்கவே செஞ்சிருக்காரு. இதை நான் ஏன் சொல்றேன்னா, ஈசாய் பெற்ற தாவீது ராஜாவாகல, ஈசாய் பெற்றெடுக்கும் போதே தாவீது ராஜா தான். ஈசாய் தாவீதை பெற்றெடுக்கவில்லை, ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றெடுத்தார். கையை தட்டி ஒரு ராஜரீக அபிஷேகம். ஓ பிரைஸ் காட். அப்படியே நீங்க கையை தட்டும் போதே உங்க நினைவுகள் போய் அவருடைய நினைவுகள், நீங்க நினைத்து வைத்திருக்கிற வழிகள் எல்லாம் மாறி அவர் நினைத்து வைத்திருக்கிற வழிகள் அப்படியே உள்ள உண்டாகிறது. ஹோரா சகதரா லேமேனே தூரிகாபா. ஒரு க்ளோரி நம்மை அப்படியே நிரப்புகிறது. தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. அப்படியே சொல்லுங்க பாப்போம். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார். தேவனின் ஆசீர்வாதம். Thank you Lord. உடைய குடும்ப சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு, உடைய மனநிலைகளுக்கு அப்பாற்பட்டு அது வேலை செய்கிறதா இருக்கிறது. தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரே? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோடு என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். பிரைஸ் காட். ஓகே. ஸோ உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதனால் கண்டிப்பாக இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு வேணும். ஏன்னா இதுதான்
நம்முடைய வாழ்க்கையை அவருடைய திட்டத்துக்கு ஏற்றபடி என்ன செய்யும், கொண்டு போகும். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். எத்தனை பேர் விரும்புகிறீங்க, நான் நினைக்கிற மாதிரியே இருக்கட்டும்யா அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? நான் ஒன்று நினச்சிருக்கேன்யா, இதுபடி நடந்தால் போதும் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? இல்லை, எத்தனை பேர் தேவன் என்னை குறித்து ஒன்று நினச்சிருக்கிறாரு, அதுதான் என் வாழ்க்கையில் நடக்கணும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆமாம், முடிந்து போன காரியத்தில் ஆண்டவர் துவக்கத்தை கொடுத்து நடத்தி கொண்டு இருக்கிறார். ஓகே, ஒரு முக்கியமான காரியத்தை இந்த ஆராதனை வேளையில் உங்கள் மனதில் நான் போட விரும்புகிறேன். அதை நல்லா நீங்கள் எடுத்துக்கிடுங்கன்னா, நிறைய காரியங்களை நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம். ஒரு சின்ன சின்ன வெளிப்பாடு. நாவும் என்னது தான் ஆயுதம். ஓகே, நாவும் ஒரு நெருப்புத்தான். அந்த வசனம் போடலாம், யாக்கோபு 3:3. நாவும் நெருப்புத்தான். அதை குறித்து கொஞ்சம் பார்க்கலாமா? லைட்டாக அப்படியே போவோன்னு, அப்படியே கொஞ்சம் டைம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம். ஏன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். ஸோ அதனுடைய மகத்துவத்தை நீங்கள் புரிந்து கொண்டு அந்த வார்த்தைகளை கேளுங்க. 6வது வசனம் எழுதியிருக்கு பார்த்தீங்களா, நாவும் நெருப்புத்தான். நெருப்புத்தான். நாவு அப்போ என்னதான்? நெருப்பு. அதனுடைய எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மாதிரி 5ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாய் இருந்தும். நாவு இருக்கிற அவயவங்கள்ல அதுவும் ஒரு சின்ன அவயவம். இப்போ கை மாதிரி பெருசு கிடையாது, மண்டை மாதிரி பெருசு கிடையாது, கால் மாதிரி பெருசு கிடையாது. இப்போ பாருங்களேன், பார்த்தா மூக்கு தெரியுது, கண்ணு தெரியுது, காது தெரியுது, ஆனால் நாக்கு மட்டும் என்ன செய்ய மாட்டேங்கி, தெரிய மாட்டேங்கி. விசேஷமாக அதை அப்படி ஏதோ நாக்கில் ஏதோ காயம் பட்டிருக்குன்னா ஏதோ ஒரு மாதிரி இருக்குன்னு அப்படி போய் விசேஷமாக பார்த்தா தான் தெரியும். ஆனால் அது உள்ளே இருந்துக்கிட்டே பயங்கரமாக வேலை என்ன செய்யுமா, பார்க்குமா. அதை பாருங்களேன், அடுத்து என்ன இருக்கு, நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். இல்லை அது வேண்டாம், மேலே வாசிக்கலாம். அப்படியே சிறிய நெருப்பு. அதை பாருங்கள், அதுல இருந்து வாசிங்க. பாருங்கள் 5வது வசனத்துல, சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் ஆமா, இங்க பாருங்களேன், ஸ்கிரீன்ல பாருங்க. பாருங்கள், அது அழகா எழுதியிருக்கு. சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுதாம் பாருங்களேன். இவன் நாவை குறித்து பேசும்போது நெருப்புக்கு சம்பந்தப்படுத்தி என்ன பண்றாரு ஆண்டவர் பேசுறாரு. அந்த நெருப்பு எப்படி இருக்குமா, சிறிய நெருப்பு தானா, ஆனா பெரிய காட்டை என்ன பண்ணிருமா, கொளுத்திருமா. இவன் நான் சொல்றேங்க, இங்க நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வெளிப்பாடும் ஒரு சிறிய நெருப்பு பெரிய காட்டை கொளுத்தி விடும். எரிக்க வேண்டியதை எரிக்கும், எழுப்ப வேண்டியதை எழுப்பும். சொல்லப்படுகிற வார்த்தைகளை நீங்க சரியா கேட்டுட்டீங்கன்னா தேவன் வைத்த திட்டத்தில் நீங்க நிலைச்சு இருப்பீங்க, அதுல முன்னேறியும் செல்லுவீர்கள். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஓகே, அப்போ சின்ன சின்ன காரியங்கள், சிறுதுளி பெருவெள்ளம். சின்ன சின்ன காரியம்தான் பெரிய வேலையை என்ன பண்ணுதான், பார்க்குதான் பாருங்களேன். ஸோ இப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு தாட்ஸும் ஒவ்வொரு ரெவலேஷனும் கொளுத்த வேண்டியதை கொளுத்தும், உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கும். பிரைஸ் காட். கெடுக்க வேண்டியதை கெடுக்கும், கொடுக்க வேண்டியதை கொடுக்கும். நல்லா கேட்டு வருவீங்களா? நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை உங்கள் மைண்டில் போடுறேன். சில நேரம் அது நம்ப முடியாததாக இருக்கும், ஆனாலும் நம்பிக்கிடுங்கண்ணே. ஆமாம், பேசுகிற நிறைய காரியம் ஒரு மாதிரியாக தெரியும், என்னமோ மேஜிக் மாதிரி பேசுகிறாங்க, கண்ணை மூடிட்டு பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்க. நல்ல சில பாடல்களை அப்படியே இன்னும் பாட போகிறோம். நல்லா அப்படியே ஒர்ஷிப் பண்ணலான்னு, நல்லா அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே அமர்ந்திருந்து அப்படியே ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ளலாம். பிரைஸ் காட். ஒரு சின்ன காரியம் சொல்கிறேன் பாருங்களேன். சின்ன சின்ன வார்த்தைகள் அப்படியே ஒரு ஃபயர் மாதிரி பாருங்கள். தீப்பெட்டி கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், தீ கொஞ்சம் அதை விட பெருசாக தான் இருக்கும். ஒரு வைக்கப்படப்போ எரிச்சு விட்டாங்கன்னா எப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஆனால் அது எங்கடா இருந்து வந்துச்சு இந்த தீன்னு பார்த்தா தீப்பெட்டியிலேருந்து தான் வந்திருக்கும். அந்த தீப்பெட்டி கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆனால் அந்த தீப்பெட்டிக்குள்ளே என்னடா இருக்குன்னு பார்த்தா தீக்குச்சியாம். தீக்குச்சி வேறு மாதிரி வேலையை என்ன பண்ணிடும்,
அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுவும் உள்ளே எடுத்து பார்த்தா அந்த குச்சி பாருங்களேன், அந்த மருந்து இருக்க இடம் எப்படி தான் இருக்குது, கடுகு விதை மாதிரி தான். கடுகு விதை வேற மாதிரி வேலையை பார்த்துரும். இன்னைக்கு நான் சொல்லி கொண்டு இருக்கிற வார்த்தைகள், வெளிப்பாடுகள் கடுகு விதை மாதிரி. நீங்கள் அதை வாங்கும்போது கடுகு விதை, இதை நீங்கள் சரியாக வாங்கி நீர் பாய்ச்சி இதை நீங்கள் அறிக்கை பண்ணிட்டீங்கன்னா இது இருக்கிற பூண்டுகளிலே மிகப்பெரிய மரமாய் அது மாறும். என் வாழ்க்கை அப்படி மாறிக்கொண்டிருக்கிறது, உங்கள் வாழ்க்கையும் அப்படி மாறும். பிரைஸ் காட். ஓகே, இப்போ கவுனிங்க. ஒரு 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 பாடல் வரி உண்டு, அழகான ஒரு பாடல். அந்த பாடலை நாம் அப்படியே பாடி அப்படி போகிறோம். தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. ஒரு அழகான வார்த்தை பைபிள் உண்டு. அந்த வார்த்தையை வைத்து உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அந்த பாடல், அதை பாடலாம். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். வரைந்தேன் உன்னை நான் உள்ளங்கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். வரைந்தேன் உன்னை நான் உள்ளம் கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலமெல்லாம். காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலமெல்லாம். முந்தன் ஜீவிய காலமெல்லாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே உயர்வு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயம் உயர்வு உயர்வு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே உயர்வு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சய பெருக்கமாகவே பெருக்கம் உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே பெருக்கம் உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். சில காரியங்கள் அவங்க முன்னாடி நான் சாட்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ இடையில பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி
எனக்கு தேவன் ஒரு வார்த்தை கொடுக்கிறார். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா பர்ஸில் கூட பணம் கொஞ்சம் அப்படியே இருக்கும், இருக்காது, அப்படியே இருக்கும். அது மாதிரி என்னுடைய அக்கௌண்ட்லேயும் மினிமம் பேலன்ஸ் இருக்கும், அதுவும் அப்படியே கீழே போகும். 100 ரூபா 200 ரூபா அப்படி வரும், அப்படிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், ஒரு நாள் ஒரு தீர்மானம் எடுத்தேன். பெட்ரோல் போடும்போது எப்போவுமே 200 ரூபாய்க்கு போடும், 100 ரூபாய்க்கு போடுவோம். அப்போ ஒரு நாள் ஒரு 200 ரூபாய்க்கு போட்டிருந்த பெட்ரோல் பைக்கில் அங்கங்கே அப்படி லோக்கலில் நிறைய இடம் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். சரியாக மைண்டில் நினைவு இல்லை பெட்ரோல் எவ்வளோ கிடக்குன்னு. தேவர்குளம் போயிட்டு இருக்கேன், டக்குன்னு ஒரு காட்டுக்குள்ளே என்ன செஞ்சுட்டு வண்டி ஆஃப் ஆகிட்டு. பிறகுதான் நமக்கு தான் நிறையா டெக்னிக் தெரியுமே, அதை படுக்க போட்டு அதை தாளாட்டி சீராட்டி ஆட்டி கீட்டி மறுபடியும் என்ன நினைச்சா வண்டியை எடுத்துகிட்டு போயாச்சு. அவன் ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னடா அது யாராவது பார்த்தா எப்படி இருக்கும். கடைசியில் இப்படி பெட்ரோல் இல்லாமல் போனோடனே டக்குன்னு போயிட்டு அங்கே போயிட்டு கண்ணை மூடிட்டு 700 ரூபாய்க்கு பெட்ரோலை போடுங்கன்னு சொல்லி ஒரு வெறியில் போட்டேன். அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தேன். நான் சொல்கிறேன், இது சும்மா நீங்கள் பெட்ரோல் கதைக்காக சொல்ல, 1000 ரூபாய்க்காக நான் பேசலை. உங்கள் மனநிலை அந்த இடத்துக்கு வரணுங்கிறதுக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ அந்த ரூபா மேட்ரு கிடையாது. அப்போ நான் அன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுத்தேன் அந்த பெட்ரோல் பல்கில் வச்சு, ஆண்டவரே இனிமேல் நான் பைக்குக்கு பெட்ரோல் போட்டேன்னா 100 ரூபா 200 ரூபாய்க்கு போட மாட்டேன், குறைஞ்சது 1000 ரூபாய்க்கு தான் போடுவேன். 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு இருக்கும்போது 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறத கற்பனை பண்ணவே. ஆனால் இன்னைக்கு போட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ 1000 ரூபாய்க்கு அழகாக போட்டிருந்தோம். அடுத்து நான் நினச்சிருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே போட்டு அடுத்து ஃபுல் டேங்க் என்ன பண்ணுறோம், கையை தட்டி சில தீர்மானங்கள். நான் அடுத்து அந்த பாடல் வரிய நிச்சயமாகவே அதை மறுபடி உங்களை பாட வைக்கிறேன். இன்னும் நிறைய காரியங்கள். இப்போ நீங்கள் நினைக்காதீங்க, என்னடா ஒரு 1000 ரூபாய்க்கு இதெல்லாம் பெரிய சாட்சி, என்ன இது பெரிய சாட்சிங்க. ஏன்னா அந்த வேதனை எனக்கு தான் தெரியும். நீங்கள் ஒவ்வொரு நேரமும் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா அந்த வேதனை இப்படி கஷ்டப்படுற நேரத்தில் சில சேலஞ்ச் எடுக்கணுங்க. பிரைஸ் காட். உடனே இப்படி எடுத்துடக்கூடாது, எப்போ என்ன பைக்கே வேண்டாமியா பேசாமல் சைக்கிள்லே வேறும் அப்படின்னு என்ன பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஒரு பிரச்சனை நேரத்தில், ஒரு நெருக்கடி நேரத்தில் நீங்கள் 2 விதங்களில் தீர்மானம் எடுக்கலாம். ஒன்று கீழாமல் போய் நெகட்டிவாக தீர்மானம் எடுக்கலாம், இன்னொன்று வெறித்தனமாக பாசிட்டிவாக தீர்மானம் எடுக்கலாம். நீங்கள் பாசிட்டிவாக தீர்மானம் எடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உயரும். நெகட்டிவாக தீர்மானம் எடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மெழுகு மாதிரி உருகும். நான் சொல்கிறேன், இங்கே இருக்க எல்லாரையும், இங்கே இருக்க ஒருவர் கூட மெழுகு கிடையாது. வர்ற பிரச்சனையில் உருகி போகிறதுக்கு நீங்கள் கழுகு. எத்தனை நெருக்கடி வந்தாலும், எத்தனை எதிரடையான காரியம் வந்தாலும் ஆண்டவருக்கு முன்பாக நின்று தைரியமா உங்க சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு சில தீர்மானங்களை அறிக்கை பண்ணுங்க. அது உங்களை கழுகை போல உயர பண்ணும். பிரைஸ் காட். நான் வெறும் 1000 ரூபா வெறும் இந்த பெட்ரோல் மேட்டருக்காக இதை பேசல. நான் அதுல வேதனைப்பட்டேன், இன்னைக்கு அதுல நான் சாதனை படைகிறேன். ஹல்லேலூயா. ஒன்று சொல்றேன் பாருங்களேன், எனக்கு ஆண்டவருடைய வழிநடத்துதலை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. அதனால நான் சாட்சியா பேசிக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு ஏற்கனவே ஒரு ஆசை, அக்கௌண்ட்டில் 1 லட்சம் வரணும் 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 வரணும். எங்கேருந்து வரும்? ஆனால் யார்கிட்டையும் என்ன பண்ண மாட்டேன், கேட்கவும் மாட்டேன், சொல்லவும் மாட்டேன். ஆண்டவரே நாங்கள் உங்கள் ஊழியத்தை பண்ணிகிட்டு இருக்கோம், சில நேரம் பணம் நெருக்கடியாக இருக்குது, அதனால் ஒரு 1 லட்சம் என்ன பண்ணணும், எங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரணும் 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 வரணும். இப்போ பிசாசு என்ன பேசுவான், வரும் ஆனால் வராது அடிமா. ஆனால் வார்த்தை என்ன சொல்லு தெரியுமா, வரும். வராது கிடையாது, வரும், நிச்சயமாய் வரும். கையை தட்டி வரும். நீங்க இப்படி கேட்க கூடாது, எங்க இருந்து வரும் கேட்க கூடாது, வருமான்னு கேட்கணும். தேவன் சொல்வாரு வரும் அப்படிம்பாரு. ஆண்டவரே வந்துருமா அப்படின்னா நிச்சயமாய் வரும். இந்த கேள்வி கூட எங்க இருந்து வரும்னு கேட்க கூடாது. ஆண்டவர் சொல்வாரு எங்க இருந்துனாலும் வரும்டா. கையை தட்டி. பிரைஸ் காட். வாய்க்கால வெட்ட வேண்டியது நம்முடைய வேலை, அதை நிரப்ப வேண்டியது. நான் இப்ப சொல்றது எல்லாமே உங்களை வாய்க்கால வெட்ட சொல்றேன். பிரைஸ் காட். 1 லட்சம் 1 லட்சம். அதே மாதிரி ஒரு ஊழியக்கார் பேசும்போது, பிரதர் சீக்கிரமா உங்களுக்கு உங்க அக்கௌண்ட்ல ஒரு 70 80 இல்லைன்னா 1 லட்சம் இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் என்ன செய்யும். ஆனால் நானும் ஏற்கனவே 1 லட்சம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அவரும் அப்படி சொல்றாரா, வருமா, வரும், வந்துட்டு. ஆமாம். திடீர்னு ஒரு நாள் பார்க்குறேன், எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், 75,000 credited in your account.
அவர் அதிசயமானவர். எங்க இருந்தனாலும் வரும். ஏன்னா நமக்கு தெரியும், சில நேரம் நம்ம யோசித்து வைப்போம், இங்கேருந்து வருமோ அங்கேருந்து வருமோ அப்படின்னு நினைப்போமா. நம்ம எங்கெல்லாம் நினைக்குமோ அங்கேருந்து வராது, நம்ம நினைக்காத இடத்துல இருந்து வரும். கையை தட்டி பிரைஸ் காட். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. உங்களை ஆசீர்வதிக்க நினைச்சிட்டாருன்னா உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். உங்களை பெருக பண்ண நினைச்சிட்டாருன்னா பெருக பண்ணவே பெருக பண்ணுவார். பிரைஸ் காட். சொல்லலாமா? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. நிச்சயமாகவே உயர்வு உண்டு, நம்பிக்கை வீண் போகாதே. நிச்சயமாகவே பெருக்கம் உண்டு, நம்பிக்கை வீண் போகாதே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. அதிகமாக பணத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கேன். வெறும் பணம் மட்டும் ஆசீர்வாதம் கிடையாது, கூட ஜனம் இருக்கிறதும் ஆசீர்வாதம். உண்மையா இல்லைங்களாங்க? இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று செய்கிறீங்க, அதில் உங்கள் கூட ஒரு 2 பேர் நின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பிரைஸ் காட். ஜனமும் ஆசீர்வாதம். இப்போ நான் பணம் ஜனம் இதை பற்றி பேசும்போது இங்கே இருக்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்களுக்கு ஜனத்தை குறித்து ரொம்ப மைண்டு இருக்காது, பணத்தை குறித்து ரொம்ப மைண்டு இருக்காது. அவங்களுக்கு என்ன இருந்தால் நல்லா இருக்கணும், நல்ல ஞானம் இருந்தால் நல்லா படிக்கலாம், நல்ல ஒரு மேல் இடத்துக்கு என்ன செய்யலாம். இப்போ உங்களுக்கு இப்போ ஃபேமிலி மேனாக இருக்கவங்களுக்கு என்ன தோணும்? கொஞ்சம் நல்ல பணம் இருந்தால் எதையாவது ஒன்றை செஞ்சு வாழ்க்கையில் என்ன பண்ணிடலாம். இந்த பிள்ளைங்களுக்கு என்ன இருக்கும்? நல்ல ஒரு ஞானம் இருந்துச்சுன்னா எப்படியாவது வாழ்க்கையில் நல்லா படித்து ஒரு இடத்துக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று தேவைப்படும். இப்போ கொஞ்சம் வயதானவங்களுக்கு என்ன, இப்போ வயதானவங்க என்ன பெருசாக ஆசைப்பட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ இடம் வாங்கி போட்டுருவோம், இல்லை இவ்வளோ நகை வாங்கி போட்டுருவோம், அப்படி அவங்களுக்கு என்ன இருக்குமா? நல்ல நகைகள் வாங்கி போட்டு அலங்காரம் பண்ணுவோம், நல்ல ட்ரெஸ்ஸு. இப்போ பாருங்களேன், பெரிய ஆட்கள்லாம் நான் அடிக்கடி சொல்லி கேட்டிருக்கேன், ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, என்ன சொல்லுவாங்க? இது என்னத்துக்கு அப்படிம்பாங்க. நல்ல சாப்பாடு வாங்கி கொடுங்க, இது என்னத்துக்கு அப்படிம்பாங்க. அப்போ அவங்களுக்கு சாப்பாடு, ட்ரெஸ்ஸு. இப்போ யாராவது நல்ல ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் போய் நகைகள் வாங்கிட்டு போய் ஒரு செயின் வாங்கி கொண்டு போய் கொடுங்க, என்ன சொல்லுவாங்க? வயசான காலத்தில் எனக்கு நான் இதை வச்சு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன தேவை தெரியுமா? அவங்க ஆரோக்கியத்தை எதிர்பார்ப்பாங்க. நான் வாழ்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்தணும், கட்டில் என்ன பண்ணிடக்கூடாது, படுத்திருந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த ஆரோக்கியத்தை என்ன பண்ணுவாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனம். நான் சொல்கிறேங்க, இப்போ நான் சொல்கிற அத்தனையும் நாம் திருப்தியாய் அனுபவிக்கணும். பணம் ஜனம் அது மாதிரி சொல்கிறேன், பணமும் இருக்குது ஜனமும் இருக்குது. அப்பவும் யாராவது கொஞ்சம் டல்லாக இருக்க முடியுமானா இருக்க முடியும். எப்போ தெரியுமா? உள்ளுக்குள்ளே நல்ல குணம் என்ன செய்யாது, ஏதோ தப்பை பண்ணிட்டு வந்து உட்காந்துருப்பான், அப்படியே திருட்டு மொழி என்ன பண்ணுவான். இப்போ நான் சொல்கிறேங்க, நீங்கள் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடையணும். உள்ளுக்குள்ள குணம் நல்லா இருக்கணும். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமும் இடது கையில் நிறைந்திருக்கிற பணமும். கையை தட்டி ஹல்லேலூயா. ஸோ நான் இப்போ இந்த பாட்டை பாட நான் என்னென்னா ஏதோ ஒன்றை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பாடலை, எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி நான் பாடிட்டு இருக்கேன். ஒரு நேரம் சொல்லாமா? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கவே, கைகளை தட்டி உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாதே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாதே.
ஆசீர்வதித்திடுவேன். உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன். உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். இன்னைக்கு இந்த ஆராதனை வேளையில ஒரு வார்த்தை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இந்த இப்போ சொல்கிற வெளிப்பாடு எதுக்கு சமமாக இருக்குது? ஒரு நெருப்புக்கு சிறிய நெருப்பு பெரிய காட்டை என்ன பண்ணிடும்? கொளுத்தி விட்டுரும். அதை மாதிரி இப்போ நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம். இப்போ ஒரு வார்த்தை சொன்னேன், சத்தியத்தை அறிந்தவர்களுக்கு வழி கிடையாது, வழிகள். அறியாதவங்களுக்கு அதுக்காக அவங்களுக்கு இந்த வழி மட்டும் இருக்கும் நினைக்காதீங்க. அவங்களுக்கும் வழி என்ன பண்ணும்? இருக்கும். ஆனால் சத்தியத்தை அறியாதவருக்கு வழி, சத்தியத்தை அறிந்தவர்களுக்கு வழிகள். கையை தட்டி நீங்கள் எந்த வழியிலனாலும் போகலாம். உங்களுக்கு வர வேண்டியது எந்த வழியிலனாலும் வரலாம். ஆனால் சொல்கிறேன், வரும், நிச்சயமாய் வரும். ஹல்லேலூயா. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இயேசுவோடு கூட ஆஸ்திகளால் ஊழியம் செய்த அநேகம் ஸ்திரீகள் கூட இருந்தாங்களாம். ஆஸ்திகளால் ஊழியம் செய்த அநேகம் ஸ்திரீகள் கூட இருந்தாங்களாம். இப்போ ஆண்டவருக்கு பணப்பற்றாக்குறை இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஓகே, இப்போ பாருங்க, திடீர்னு ஒரு நாள் வரி கட்டணும், வீட்டு வரி வரி கட்டணுங்கிறாங்க. ஆண்டவர் பார்க்காரு, ஒன்றும் பணமே இல்லாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. பேதுருட்ட என்ன சொன்னார்? ஒரு 110 ரூபா இல்லாமலாம் இருந்திருப்பாரு. எனக்கு நான் அதை யோசிக்கும் போது, சரி இந்த 110 ரூபா யார்ட்டையா வாங்கி கொடுத்துருக்க வேண்டியதானே, பிற தாரம்யா அப்படின்ட்டு யார்ட்டையா வாங்கியிருக்கலாம்ல. ஏன் ஆண்டவர் அதை ஒரு மீனை பிடிச்சி அந்த மீன் வாயிலிருந்து ஏன் பணத்தை எடுத்து கொடுக்காரு? இது ஒரு மாதிரி. கையை தட்டுங்க. காலை கழுவி காமிச்சார்லா, அது மட்டும் மாதிரி கிடையாது. மீன்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுத்தார்லா, மாதிரி. ஏன்னா இப்ப அங்க இருக்க எல்லாருக்குமே பணம் யார்கிட்ட இருக்குன்னு தெரியும். பணப்பை யார் வச்சுட்டு இருந்தா? அப்போ யூதாஸ் கையில பணம் இருக்குது எல்லாருக்கும் தெரியும். ஆனா மீன் வாயில பணம் இருக்குது சிலருக்கு தான் புரியும். ஆண்டவர் வம்புக்குன்னே அந்த அற்புதத்தை செஞ்சிருக்காருங்க. எல்லாம் பிறகு கட்டுறேன்னு சொல்லதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ எங்கள்கிட்ட பணம் இல்லையா, போயிட்டு நாங்கள் அடுத்த வாரம் வந்து என்ன பண்ணிக்கிறோம், கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. எல்லாம் அவர் தான் பெரிய ஆளாச்சே, அதெல்லாம் ஒன்றும் கட்ட முடியாது, போங்கடா அப்படின்னு இருக்கலாம்ல. ஆண்டவர் எனக்கு தெரிஞ்சு மீன் வாயிலிருந்து பணத்தை எடுத்து கொடுக்காருன்னா அவர் ஏதோ ஒன்று கற்றுக் கொடுக்க வரும். என்ன கற்றுக் கொடுக்க விரும்பாரு தெரியுமா? உங்களுக்கானது வர வேண்டியது யூதாஸ் கை வழியாய் மட்டுமல்ல, மீனின் வாய் வழியாகவும் வரும். நம்ம ஒன்றில் ஃபோக்கஸ் பண்ணிடக்கூடாது. தேவ பிள்ளைங்க இப்படித்தான் ஒன்று நடக்கும்னு நீங்கள் ஒரு ஃபிக்ஸ்டு மைண்டுக்கு என்ன பண்ணிடக்கூடாது, வந்துடக்கூடாது. எனக்கானது எப்படினாலும் நடக்கும். கையை தட்டி எப்படினாலும் நடக்கும். உங்களுக்கு வர வேண்டியது எங்க இருந்தனாலும் வரும். இப்போ நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ இன்னைக்கு ஆறானில் ஒரு டயலாக், இப்படித்தான் ஒன்று நடக்கும்னு கிடையாது. நீங்கள் எதிர்பார்த்துருப்பேன் இப்படித்தான் நடக்கும்னு, அதுலேயும் நடக்கலாம். சில நேரம் அதில் நடக்கலாலும் வேற எங்கேயாவது இருந்து நடக்கும். எப்படினாலும் உங்களுக்கானது என்ன பண்ணும்? இப்போ சொல்லுங்களேன், கையை உயர்த்தி சொல்லுங்கள். எனக்கானது இப்படித்தான்னு இல்லை, எப்படினாலும் நடக்கும். ஆனால் அவருடைய நினைவின்படி அவருடைய வழிகளில் நடக்கும். பிரைஸ் காட். அதனால் அதை நிறைய அனுபவிக்கிறேன். இப்போ சபையிலையும் பார்க்குறேன், ஆண்டவர் நிறைய ஓப்பன் பண்ணி நம்ம பேசுகிற சத்தியத்தை எல்லாம் அப்படியே ஆண்டவர் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. ஏதாவது ஒன்று சத்தியத்தை பேசினா இதுக்கு ஒரு அடையாளம் உண்டாகும் அப்படின்னோம்னா அந்த வாரத்திலே அடையாளம் உண்டாகி இருக்குது. பிரைஸ் காட். எத்தனையோ நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் மாதிரி வருது. ஆனால் நம்ம தொடர்ந்து ஆராதிக்கிறோம், வசனத்தை கேட்குறோம். பனி போன மாதிரி என்ன பண்ணிடுது, பனி போல் அப்படி உருகி என்ன பண்ணிடுது. பிரைஸ் காட். உங்கள் மேலே பனி பெஞ்சுதுன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை எல்லாம் பனி மாதிரி உருகி போயிடும். பிரைஸ் காட். ஒரே ஒரு வார்த்தை சொல்லாமா? பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே,
மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே எல்லாரும் ஒரு மனமாய் மழையாக பொழியும் ஆவியே பெருமழையாக பொழியும் ஆவியே பனி போல பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பரிசுத்தரே பொழியும் ஆவி ஒரு நேரம் ஆவியே ஆவியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த பனியை அந்த மழையை எதிர்பார்த்து ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே பெருமழையாக பொழியும் ஆவியே. யூதாஸ் கையை மட்டுமே நம்ம என்ன பண்ணிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கூட டக்குன்னு உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கான காரியங்கள் பாருங்களேன். அன்னைக்கு ஆண்டவர் யூதாஸின் பணப்பையிலிருந்து பணத்தை எடுத்து கொடுக்கல. ஏங்க நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஏன் ஆண்டவர் இப்படி பணத்தை எடுத்து வரி கட்டணும்? இதுக்கு வேற என்ன காரணம் இருக்கும்? நான் தியானிச்சப்போ எனக்கு ஒரு காரணம் கிடைச்சது. உங்கள் வாழ்க்கையின் தேவைகள் எப்படினாலும் சந்திக்கப்படும், எங்கே இருந்தனாலும் சந்திக்கப்படும். நீங்கள் ஒரு இடத்த மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஏமாற்றம் அடைந்து நொந்து நூலாய் போய் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. நீங்கள் பார்க்க வேண்டியது யூதாஸின் கையல்ல, கர்த்தரின் முகம். கையை தட்டி அந்த முகத்தை பார்த்துட்டீங்கன்னா யூதாஸ் கை எம்டியாக இருந்தாலும் மீனின் வாய் ஆவில நிரம்பி அதை அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. நீங்க யூதாஸை பார்த்தீங்கன்னா யூதாஸை பார்க்க வேண்டியிருக்கும், அவங்கள பார்க்கணும், இவங்களை 10-15 பேரை பார்க்க வேண்டியிருக்கும். ஆறு கையையும் பார்க்காதீங்க. நீங்க கைகளை அல்ல, நீங்கள் முகத்தை பார்த்து விட்டீர்கள் என்றால் எந்த கையிலையும் உங்களுக்கான பணம் இருக்கும், எந்த பையிலையும் பணம் இருக்கும், எந்த வாயிலையும் பணம் இருக்கும். கையை தட்டி ஒரு ஐஸ்வர்யத்தின் அபிஷேகம் அப்படியே இதை பேசி கொண்டிருக்கும் போதே ஒரு சம்பூர்ணமான ஆசீர்வாதம் அப்படியே நம்ம மேலே ஊற்றப்படுகிறது. அப்படியே அதை அப்படியே ஃபீல் பண்ணி பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே பெருமழையாக பொழியும் ஆவியே. Praise God. ஸோ ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிறீங்க, ஏதோ ஒன்று நடந்துச்சு, ஒன்று எல்லாமே நடக்கும், ரொம்ப நல்லா இருப்பீங்க. Praise God. ஒரே ஒரு வார்த்தையை நான் இப்போ உங்கள் முன்னாடி நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம அந்த பாட்டு பாடிதான், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருகவே பெருக பண்ணிடுவேன் அப்படின்னு இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் நாம் எழுந்து நின்று அந்த பாடலை பாடிட்டு நாம் ஆராதனை நிறைவு செய்ய போகிறோம். ஏகூத் இனியா அப்படி முன்னாடி வாங்களேன். ஓகே, மறுபடியும் கூப்பிடும்போது யாரையாவது கூப்பிட்டா டக்குன்னு வந்துக்கிடுங்கண்ணே. ஓகே, இப்போ இனியா அங்கே நின்றுக்கோ, நான் கூப்பிடும்போது வாண்ணே.
இப்போ ஒரு வசனம் போட்டுக்கிடலாம். ஏசாயா 51:2. இந்த வசனத்தை வைத்து நான் ஒரு காரியத்தை சொல்லி நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில். ஓகே, இப்போ மெயினான விஷயம் அவன். இப்போ இவனை எடுத்துக்கிடுங்கண்ணே, இவனை ஆபிரகாம்னு வச்சுக்கிடுங்க. இவன் இப்போ யாரா இருக்கான்? ஒருவனாக இருக்கான். நல்ல கவனிங்க, ஒருவனாய் கொஞ்சம் நல்லா நேரம் நில்றா. இவன் ஒருவனாய் இருக்கையில், இந்த ஒருவன் அப்படிங்கிறத நீங்கள் எதா கற்பனை பண்ணிக்கிடுங்கன்னா ஒரு ஜீரோவாக கற்பனை பண்ணிக்கிடுங்க. ஒருவன் வெறுமை ஜீரோ, ஓகேங்களா? இவன் ஒருவனாக இருக்கிறான். இந்த ஜீரோவுக்கு ஏதாவது மதிப்புண்டா? மதிப்பு இல்லை, ஒன்றுமே. ஆனால் அதுக்காக இவன் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஏதோ இருக்கு, ஆனால் இப்போதைக்கு மதிப்பு. ஏன்னா இவன் யாரா இருக்கான்? ஒருவனா இருக்கான். இவன் ஒருவனா இருக்கையில் இவன் ஜீரோவா இருக்கிறான், பூஜ்ஜியமா இருக்கிறான், வெறுமையா இருக்கிறான். அதுக்கப்புறம் பாருங்க, அவன் ஒருவனா இருக்கையில் தேவன் சொல்றாரு, நான் அவனை அழைத்து பிரைஸ் காட். இந்த அழைத்துங்கிறது என்ன தெரியுமா? நான் அவனை, சோனியாவாய முன்னாடி வேகமா, அவனை அழைத்து. இப்போ இந்த பக்கம் வந்து நின்னுக்கோ. இப்போ பாருங்க, நான் அவனை அழைத்து, ஒருவனா இருக்கையில் ஜீரோ. அந்த அழைத்து அப்படின்னு வந்த உடனே அது யார் அழைச்சாராம்? தேவன் அழைத்தாராம். எப்படி அழைப்பாருன்னா வாக்குத்தத்தங்களோடு என்ன பண்றாரு? அழைக்கிறார். ஒரு நோக்கத்தோடு கூட அழைக்கிறார். இப்போ இந்த இடம், அந்த அழைப்புங்கிறது என்ன வருதுன்னா, ஒன்று, கையை தட்டுங்க. ஒருவனா இருக்கையில் இவன் ஏதோ இருக்கு, ஆனா பார்த்தா வேல்யூ இல்லை. இது எப்படி இருக்குன்னா, இடம் கிடக்கு ஆனா பாதை இல்லை, விற்கவே வாங்கவும் பாதை மதிப்புள்ளது தானே, ஆனா உள்ள போறதுக்கு வர்றதுக்கு வழி. நான் சொல்றேங்க, அழைப்பு இல்லைன்னா அந்த மாதிரி தான், பாதை இல்லாத இடம் மாதிரி, மதிப்பில்லாத பூஜ்ஜியம். ஆனா எப்பொழுது ஆபிரகாம் தேவனுடைய அழைப்பை பெற்றாரோ அவருக்கு மதிப்பு வந்துச்சு. இப்ப மதிப்பு என்ன? இப்ப பாருங்க, ஒன்று தனியா இருந்தா ஜீரோ, அழைப்பு வந்துட்டுன்னா கையை தட்டுங்க. ஆண்டவர் அழைச்சாரா? அப்படியே பாடலாமா? பேசாம இப்படியே இன்னைக்கு முடிச்சிடலானே, அப்படியே போயிடலாம். நம்ம இந்த செய்தி அறிவிப்புன்னே போவான்டான், இப்படியே முடிச்சிடலாம். இப்ப பாடலாமா? நற்கிரியை என்னில் துவங்கியவர் முடிவு பரியந்தம் நடத்திடுவார். நற்கிரியை என்னில் துவங்கியவர் முடிவு பரியந்தம் நடத்திடுவார். அழைத்த நாள் முதல் இன்று வரை உம் வாக்கில் ஒன்றும் தவறவில்லை. உடைக்கப்பட்ட நேரத்திலும் உம் கைப்பிடி குறையவில்லை. அழைத்த நாள் முதல் இன்று வரை உம் வாக்கில் ஒன்றும் தவறவில்லை. உடைக்கப்பட்ட நேரத்திலும் உம் கைப்பிடி குறையவில்லை. அழைத்தவரே அழைத்தவரே என்னுடைய அடித்தளமே. அழைத்தவரே அழைத்தவரே, உம்முடைய அழைப்புக்காக நன்றி ஆண்டவரே. அழைத்தவரே அழைத்தவரே என்னுடைய அடித்தளமே. அழைத்தவரே அழைத்தவரே என்னுடைய அடித்தளமே. என் வெகு
வெகுமதி நீதானே, என் வெகுமதி நீதானே, என் வெகுமதி நீதானே. Praise God. இப்போ இந்த 0, இப்போ இந்த 1 இல்லைன்னா 0. ஆனால் அந்த அழைப்பு வந்த உடனே ஆபிரகாம் எத்தனையா மாறிட்டாரு? 10 மாறிட்டாரு. Praise God. நான் நேத்தைக்கு சொன்னேன், இந்த உடன் ஊழியர்களாக இருந்து ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். 4ல் 3 அனுபவிச்சிட்டோம். 4ல் முக்காவாசி கிணத்தை என்ன பண்ணியாச்சு? இங்கே இருக்க அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், இன்னைக்கு 6ஆம் வந்திருக்க உங்களுக்கு நான் சொல்கிறேன், முக்கா கிணத்தை தாண்டியாச்சு. என்னெல்லாம் தெரியுமா? அவர் நம்மை முன்குறித்தார், அவர் நம்மை அழைத்தார், அவர் நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார், இன்னொன்று மகிமைப்படுத்துகிறார். மகிமைப்படுத்துறது இப்போ நடந்துகிட்டு இருக்குது. முன் குறிச்சது நடந்து, அதெல்லாம் நீங்கள் அதில் வந்துட்டீங்க. அழைச்சது நடந்து, அதில் வந்துட்டீங்க. நீதிமான் ஆக்கிட்டாரு, இப்போ மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார். கையை தட்டி ஓ ராகா தூரா பாபா. இன்றைக்கு ஒரு நெருப்பு வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. எதிரான காட்டை கொளுத்துகிறது, தேவையான நாட்டை கொடுக்கிறது. கொளுத்தப்பட வேண்டியது கொளுத்தப்படுகிறது, கொடுக்கப்பட வேண்டியது கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. விசுவாசத்தோடு ரிசீவ் பண்ணுங்க, நல்ல ஒரு தாகத்தோடு, ஒரு பரவசத்தோடு. பிரைஸ் காட். ஓகே, பாட்டுலாம் வேற லெவல் பாட்டுங்க. அப்படியே அழைத்தவரேன்னு பண்ணணும். ஒரு 2 நாளைக்கு நம்ம ஆட்டுக்கு கஞ்சியும் தண்ணி வேண்டாம், பாடிக்கிட்டே இருக்கலாங்க. அப்படி பாட்டு பாருங்களேன். இவன் ஒருவனாக இருக்கையில் 0 இருந்தான். இப்போ அழைப்பு வந்த உடனே அவன் 10 மாறிட்டான். அடுத்த வசனம், இந்த வசனம் போட்டு, ஒருவனாக இருக்கையில் அழைத்து, அதுக்கப்புறம் அவனை ஆசீர்வதித்து. கையை தட்டுங்க, அவனை ஆசீர்வதித்து. இது எப்படி இருக்குன்னா, எப்படியா ஆசீர்வாதம். கையை பிடிச்சிக்கோ. இப்போ இது ஒரு 0. நம்ம பெறுகிறது ஒன்று தனியாக இருந்தப்போ 0, அழைப்பு வந்த உடனே 10, அப்புறம் இன்னும் நம்ம சக மனிதர்களோடு கூட ஒரு நல்ல ஐக்கியமாக இருந்தோம்னா 100. ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்காரு? யாரோ ஒருவர் மூலமா ஆசீர்வதிக்கிறார். சாராள் மூலமா ஆபிரகாமுக்கு ஈசாக்கை பெற்றெடுக்கிறார். பிரைஸ் காட். ஒன்றுபட்டால் உண்டாகும். பிரைஸ் காட். இப்போ பாருங்க, அடுத்து ஆசீர்வதித்து அப்படின்னு இப்போ என்னதான் மாறிட்டாங்க? அழகா இருக்கா? 1 0 0 100 ஆயிட்டா. வசனம் அதோட முடியல. ஆசீர்வதித்து அவனை ஓடியா அவனை பெருக கைய தட்டி 1 10 100 1000. சின்னவன் 1000ஆகவும் சிறியவன் பலத்த ஜாதியுமாயிருப்பான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அவன் ஒருவனாயிருக்கையில் 0 அழைப்பை பெற்றுக்கொண்ட போது 10, ஆசீர்வதிக்கப்பட்ட போது 100, பெருக்கத்தை அடைந்த போது ஆபிரகாம் கடற்கரை மணலத்தனையாய் வானத்தின் நட்சத்திரத்தை போல அவனை அவர் பெருக பண்ணினார். இப்பொழுது இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில நீங்க பூஜ்ஜியம் கிடையாது, நீங்க வெறுமை கிடையாது, நீங்க விலை மதிப்பில்லாதவர்கள் அல்ல, நீங்கள் விலையேற பெற்றவர்கள், நீங்கள் அழைப்பை பெற்றவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பெருக்கத்தின்
அபிஷேகத்தை பெற்று கொண்டிருக்கிறவர்கள் நல்லா அப்படியே கையை தட்டி நல்லா கண்களை மூடி அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. ஹோ ராபா சாகா தூ ராபா பாபா ஹோ ரே கேலே மேனே நல்ல ஆவில நிரம்பி ஆண்டவரே இந்த சத்தியத்தை நான் பூரணமாய் நான் மனப்பூர்வமாய் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆண்டவரே நான் தனித்திருந்த போது நான் சீரோ, ஆனால் உம்முடைய அழைப்பு என்னை தேடி வந்த போது நான் மதிப்புள்ளவனாய் மாறினேன். இன்றைக்கு நாம் இந்த நிலைமையில இருக்கிறோம்னா அவருடைய அழைப்பு, அவர் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் நம்மை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார், நம்மை பெருக செய்து கொண்டிருக்கிறார். ஓ ஹalleluya. அப்படியே கண்கள் மூடி இருக்கட்டும். Thank you Lord. நன்றி இயேசுவே. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. ஓ ஹalleluya. நன்றி அப்பா. Thank you Lord. இங்க இருக்கிற அத்தனை பேர் மேலையும் ஏசாயா 51 அந்த 2 எழுதப்பட்ட அந்த வார்த்தை ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா இதுதாங்க ஆபிரகாமின் ஆசீர்வாதம். கிறிஸ்துவின் மூலமாக ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நம்ம ஒவ்வொருவர் மேலேயும் வந்திருக்கிறது. கனத்தில் நீங்கள் திருப்தியாயிருப்பீர்கள், நிரம்பி வழிவீர்கள். ஜனத்தில் நீங்க நிரம்பி வழிவீர்கள், பணத்தில் நீங்க நிரம்பி வழிவீர்கள், குணத்தில் நீங்க நிரம்பி வழிவீங்க. உங்களிடம் இருக்கிறது, உங்களிடம் ஏராளமாய் இருக்கிறது. அழைப்பை பெற்று கொண்டிருக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே ஒரு நாள் சொல்லாமா? தேங்க்யூ லோர்ட். ஹalleluya. நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நற்கிரியை என்னில் துவங்கியவர் முடிவு பரியந்தம் நடத்திடுவார். நற்கிரியை என்னில் துவங்கியவர் முடிவு பரியந்தம் நடத்திடுவார். அழைத்த நாள் முதல் இன்று வரை உம் வாக்கில் ஒன்றும் தவறவில்லை. உடைக்கப்பட்ட நேரத்திலும் உம் கைப்பிடி இறுக்கம் குறையவில்லை. அழைத்த நாள் முதல் இன்று வரை உம் வாக்கில் ஒன்றும் தவறவில்லை. உடைக்கப்பட்ட நேரத்திலும் உம் கைப்பிடி இறுக்கம் குறையவில்லை. அழைத்தவரே என் ஊழிய அடித்தளமே. அழைத்தவரே என் ஊழிய அடித்தளமே. அழைத்தவரே வாழ்க்கையின் தவறே என் வாழ்க்கையின் அடித்தளமே. அழைத்தவரே அபிஷேகம், ஒரு மகிமை, ஒரு ஆசீர்வாதம், ஒரு பெருக்கம். அடித்தளமே என் வெகுமதி நீதானே. என் வெகுமதி நீதானே. என் வெகுமதி நீதானே. என் வெகுமதி நீதானே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாதே. நிச்சயமாகவே ஒவ்வொருவரையும் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடையத்தக்க விதத்தில் ஒரு நிறைவு உண்டாகவே. எந்த குறைவும் இல்லாமல், வெறுமை இல்லாமல் ஒரு நிறைவான வாழ்க்கை, ஒரு திருப்தியான வாழ்க்கை. நீர் எங்களை ஒரு திருப்தியான வாழ்க்கையை, ஒரு மீதம் எடுக்கிற வாழ்க்கையை வாழும்படி நீர் அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஓ ராபா சாகா ஊரிகா பாபா பாபா பாபா. ஓ thank you Lord. நீங்கள் அனுபவிப்பது மட்டுமல்ல, நீங்கள் அநேகருக்கு நீங்கள் வாரி இறைப்பீர்கள். உங்கள்
உங்களிடமிருந்து குணம், பணம், ஜனம் ரிலீஸ் ஆகும். Yes, receive. நம்பிக்கை வீண் போகாதே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. நிச்சயமாகவே உயர்வு உண்டே. நம்பிக்கை போகாதே. நிச்சயமாகவே உயர்வு உண்டே. நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. ஒரு சின்ன வித்தியாசத்தை சொல்ல விரும்புகிறேன். இப்போ பாருங்களேன், 1 0 10. இப்போ உலக பிரகாரமாக உலக ஞானத்தின்படி யோசித்தோம்னா, இப்போ இந்த 10 100 ஆகணும்னா எத்தனை நம்பரை கடந்து போகணும்? 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. சொல்லுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. 26 27 28 29 30 31 32 33 34 35 36. நிறைய பேர் ஸ்கூலுக்கு போல 37 38 39 40 41 42 43 44. தண்ணி கொடுங்க. 45 46 47 48 49 50 51. கொஞ்சம் சத்தமா. ஏமாத்தப்படாது. 99 100ன்னு சொல்லி முடித்தோடனே பொத்தடீர்னு விழுந்துடும். ஏ அப்போ இதுக்கு இந்த 100க்கே என்ன செஞ்சுருக்காண்டா, சாம இந்த 10ல் என்ன செஞ்சுருக்கலாம். இதுதான் உலகத்தின் வழி. ஆனால் கர்த்தருடைய வழி எப்படி தெரியுமா? 10 அதில் இருந்து டப்புன்னு ஆசீர்வதித்தாருன்னா, ஒரு 0வை தூக்கி போட்டாருன்னா, இந்த இழப்பும் கிடையாது, இந்த பெருமூச்சும் கிடையாது, விழுறதும் அப்படியே நறுக்குன்னு கையை தட்டி, இதுதாங்க கர்த்தரின் ஆசீர்வாதம். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அவர் அதனோடு வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஓகே, அடுத்து பாருங்க. இப்போ பாருங்க, இதாவது பரவாயில்ல, 10லிருந்து 100 தான். அடுத்து 100லிருந்து 1000க்கு போனோம்னா எண்ணீரிய 101 102 103 104 105 106 200க்கு போகிறதுக்கு முன்னாடியே உலகம் இப்படித்தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கு, பிரயாணம். இது 100க்கு 100 உண்மைங்க. இன்னைக்கு ஒரு கிரேஸ் வேலை பார்க்குது. பிரைஸ் காட். இதெல்லாம் நீங்கள் ஆமாயா இது ஆண்டவருடைய சத்தியம்தான்னு நீங்கள் என்ன பண்ணணும்? ஏப்பா கையை தட்டுங்கய்யா. இந்த வருடத்தின் தலை சிறந்த ஜோக். பிரைஸ் காட். உண்மையிலே சொல்கிறேங்க, இப்போ 10லிருந்து 100க்கு வந்தோம்னா எப்படியாவது வந்து சேர்ந்துட்டு தான் விழுவோம். அங்கே 100லிருந்து 1000க்கு போனால் 108க்கு ஃபோன் பண்ணிட்டு தான் என்ன செய்யணும், 1000க்கு. ஆனால் ஆண்டவர் இந்த கிருபையின் வாழ்க்கை. நான் அடிக்கடி நம்ம ஒரு பாட்டு பாடுவோம் தெரியுங்களா? நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, உங்க கிருபை வேண்டுமே
உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே, நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. நான் வாழ்வது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருபை ஒரு கிரேஸ் realm, ஒரு கிருபையின் மண்டலம் அப்படியே நம்மை நிரப்புகிறது. ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் நல்லா எல்லாரும் உணர்வுபூர்வமாய் உங்க கிருபை இதுவரை அனுபவித்திராத ஒரு கிருபையின் மண்டலம் அப்படியே ஊற்றப்படுகிறது. உங்களுடைய பிரயாசம் அல்ல, அவருடைய பிரயாசத்தினால் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாய் வேண்டுமே. உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒரு சமாதானம், ஒரு இளைப்பாறுதல், ஒரு தைரியம் இப்பொழுது அப்படியே நிரப்புகிறது. தேவ கிருபையை நீங்க அனுபவிக்கும் போது இளைப்படையாமல் ஓடக்கூடிய, சோர்ந்து போகாமல் நடக்கக்கூடிய ஒரு கிருபை. உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை Thank you Lord. Yes, ஒரு glory, ஒரு power, ஒரு anointing அப்படியே எல்லாரையும் இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களை நிரப்புகிறது. உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாய். அநேகருக்குள்ள அந்த கிருபை அப்படியே ஊற்றப்படுகிறது. கிருபை ஒரு பெருமழையாய், கிருபை ஒரு பெருமழையாய். வேதனை இல்லாத ஆசீர்வாதம், வேதனை இல்லாத ஆசீர்வாதம். இளைப்படையாமல் ஓடத்தக்க, சோர்ந்து போகாமல் நடக்கத்தக்க ஒரு புது பேலன் இப்பொழுது உண்டாய் கொண்டிருக்கிறது. உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே. அடியே ஒரு கிருபையின் வாழ்க்கை. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய வசனம் உப்பால் சாரம் ஏறினதாக, கிருபை பொருந்தினதாக இருக்குன்னு சொன்ன மாதிரி இந்த வேளையில் நம்மை ஆண்டவர் கிருபை பொருந்தினவர்களாய் மாற்றுகிறார். அவர் மகிமை பொருந்தினவராய் இறங்கி வருவார்னு சொன்ன மாதிரி நீங்கள் நானும் கிருபை பொருந்தினவர்களாய் வாழ்வோம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்ல ஒரு ஆளுகை நம் மத்தியில் இருக்கிறது. ஓகே, இன்னும் ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. இப்போ நான் சொல்லிகிட்டே இருந்தேன்னா 1 0. இப்போ இந்த 10 100 ஆகுன்னா எவ்வளோ கஷ்டம், 100 1000 மாறினா எவ்வளோ கஷ்டம். இப்போ 1000 10,000 10,000 லட்சமாக மாறினா நீங்கள் நம்பர் சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும்? இது ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். உங்களை நல்ல தெளிவாக அந்த கிருபைக்குள்ளே கொண்டு வரேன். இந்த 1லேருந்து
இல்லை 10லேருந்து இப்போ 100க்கு நம்ம சொல்லி சொல்லி எண்ணி வந்தோம்னா அது எப்படி இருக்கும் தெரியுமா? படிக்கட்டில் ஏறி போகிற மாதிரி. ஒரு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு நீங்கள் படிக்கட்டில் ஏறி போனீங்கன்னா எப்படி இருக்கும்? சரி, கொஞ்சம் நல்லா உயரமாக இருக்க இடத்துக்கு ஏறி போனீங்கன்னா எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ லிஃப்ட்டுன்னு ஒரு டெக்னாலஜி இருக்குதா? கையை தட்டுங்களேன். கிரியைங்கிறது என்ன தெரியுமா? ஸ்டெப்பில் ஏறி போகிறது. கிருபன்னா என்ன தெரியுமா? லிஃப்ட்டில் நின்றுட்டு போகிறது. கையை தட்டி பிரைஸ் காட். அதுவும் நீங்கள் அந்த லிஃப்ட் அந்த 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 கடையில் வேலை பார்க்கலாம் தான் நீங்கள் உட்காந்துட்டே போகலாம். பிரைஸ் காட். புரிஞ்சுதுங்களா? வித்தியாசம் இருக்கா? சிலருக்கு என்னன்னாலும் நாங்கள் படிக்கட்டில் தான் போகணும்னு சிலர்லாம் நினைப்பீங்க. உங்களுக்கும் இருக்குது டெக்னாலஜி. ஏன்னா சிலர் இந்த படிக்கட்டிலே ஏறி பழக்கமா, அதனால் அந்த படிக்கட்டை பார்க்கலன்னா எங்களுக்கு திருப்தி இருக்காது அப்படிங்களா? அப்போ வாங்க படிக்கட்டில் போவோம். உடனே படிக்கட்டில் போயிட்டு நடக்க காலை தூக்க அப்படியே பிடிச்சி நிப்பாட்டும். இது பழைய படிக்கட்டு கிடையாது, இது புதிய படிக்கட்டு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழைய படிக்கட்டுலாம் ஒளிஞ்சு போயிட்டு புதிய எக்ஸலேட்டரு வந்துருச்சு. கையை தட்டி பிரைஸ் காட். வேற லெவலுங்க கிருபையின் வாழ்க்கை. இன்னைக்கு நான் ஒரு கிருபையின் வாழ்க்கையை பேசி கொண்டிருக்கிறேன். கிருபையின் வாழ்க்கையில் பிரயாசமே இருக்காதா அப்படின்னா பிரயாசம் இருக்கும். ஆனால் அங்கே கஷ்டங்கள் இருக்காது, வேதனைகள் இருக்காது. கிருபையின் வாழ்க்கையில் உழைப்பே இருக்காதா? அப்போ சும்மா இருந்தா அப்போ இல்லை, உழைப்பு இருக்கும், களைப்பு இருக்காது. கிருபையின் வாழ்க்கையில் கடின உழைப்பு இருக்கும், உழைப்பு இருக்கும். ஆனால் ஒன்று இருக்காது, களைப்பு இருக்காது, களிப்பு இருக்கும். கையை தட்டி ஆமாம், களைப்பே இல்லாமல் களிப்போடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. சோனியாவுக்கு ஞானஸ்நான கிளாஸ் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு சொன்ன வார்த்தை, நம்ம டெய்லி தண்ணிக்குள்ளே போகிறது குளிப்பு, நீ இன்னைக்கு தண்ணிக்குள்ளே போகிறது களிப்பு. பிரைஸ் காட். வாழ்க்கை களிப்பாக இருக்கும். பிரைஸ் காட். ரொம்ப புளிப்பெல்லாம் என்ன செய்யாது. ஹல்லேலூயா. இப்போ சொல்கிறேன், உங்களுக்கு படிக்கட்டை பார்த்து தான் ஆகணும்னா வாங்க படிக்கட்டுலேயும் போவோம். ஆனால் நடக்கக்கூடாது கண்டிஷன். அது தன்னால் என்ன பண்ணும்? சுத்தம். நீங்கள் ஏரியாவில் அப்படி நின்னா போதும், அப்படி உங்களை 10லேருந்து 100க்கு கொண்டு வந்துடும். 100லேருந்து 108 கிடையாது, 100லேருந்து 1000 நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அடுத்து வந்துடுமா. அடுத்து 100லேருந்து 1000க்கு. இதுதாங்க கிரேஸ் லைஃப். பிரைஸ் காட். கிருபையின் வாழ்க்கை. எல்லாம் ஸ்ட்ராங்காக நில்லுங்க. நீங்கள் உழைப்பீங்க, ஆனால் களைப்பில்லாமல் என்ன பண்ணுவீங்க? உழைத்து கொண்டே இருப்பீங்க. பிரைஸ் காட். ஸோ அந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நிறைவாய் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. ஓகே, கண்களை மூடி நன்றி சொல்லி நாம் நிறைவு செய்யலாம். தேங்க்யூ லார்ட். நல்ல ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. உங்களுடைய மனதை நீர் மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிறீர். எங்களுடைய சரீரத்தை நீர் மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிறீர். எங்களுடைய சூழ்நிலைகளில் நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. தேங்க்யூ. உங்களுடைய ஒரு கிருபையின் மண்டலம், ஒரு மகிமையின் மண்டலம் எங்கள் மத்தியில் ஓப்பன் ஆகி அது வேலை பார்த்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி. ஆபிரகாம் ஒருவனாய் இருந்தபோது, வெறுமையாய் இருந்தபோது, பூஜ்ஜியமாய் இருந்தபோது அவனை நீர் அழைத்து அவனை 10ஆய் மாற்றினீர். அவனுடைய வாழ்க்கையை கெத்தாய் மாற்றினீர் அப்பா. அவனை நீர் ஆசீர்வதித்தீர். அவனுக்கு சந்தானத்தை கொடுத்தீர். அதுவரை அவன் பார்த்திராத ஈசாக்கை அவன் பார்த்தான் ஆண்டவரே. அவனை நீர் பெருக பண்ணினீரப்பா. ஓ, இது உம்முடைய சித்தம் ஆண்டவரே. நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. ஓ, தேங்க்யூ ஜீசஸ். அதற்கான அபிஷேகம் இந்த ஆராதனை வேளையில் வெளிப்பட்டு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். உழைத்தும் களைப்பில்லாமல் இருக்கிற, ஓடியும் சோர்ந்து போகாமல், நடந்தும் இளைப்படையாமல் இருக்கத்தக்க கிருபைகள் பெருகி கொண்டிருக்க நன்றி. புது பலனை நீர் ஊற்றி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வழி நடத்தும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.